ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நைட்டு சாதம் பார்த்துடலாம். தண்ணி ஊற்றி வச்சு மதியம் சாப்பிடும்போது தயிர் ஊற்றி ரொம்ப இந்த வெயிலுக்கு இதமான சாப்பாடு. மதியம் இன்றைக்கி ஒருத்தருக்கு மட்டும் கட்டுறதுனால ஒரு கிளாஸ் அரிசி ரைஸ் மட்டும் வச்சாச்சு. அதுக்கு குழம்பு என்ன செஞ்சேன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை சுண்டைக்காய் கிடச்சிது. அதுதான் நம்ம இன்றைக்கி புளிக்குழம்பு சூப்பராக காரசாரமாக நல்லா புளிப்பாக காரமாக உரப்பாக இருந்தது. மீன் குழம்பு என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்தது டேஸ்ட்டு. நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது இந்த காரக்குழம்பு. இந்த சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் ரத்தத்தை க்ளீன் பண்ணும், கொழுப்பை கரைக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, மருத்துவ குணம். அதுக்கு சைடிஷ்ஷாக காய் எதுவும் பொரியல் பண்ணலை, ஆம்லெட் தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த குழம்புக்கு சைடிஷ் அப்பளம் ஆம்லெட் தான் ரொம்ப சூட்டாக இருக்கும். அடுத்து நம்ம லஞ்சு நம்ம பாக்ஸில் ஃபில் பண்ணிடலாம். 2 கப்பு சாதம், 1 கப்பு குழம்பு போட்டுக்கிட்டேன், 1 கப்பு ஆம்லெட் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஈஸியான சமையல் சீக்கிரம் சாதம் குழம்போடு தான் செஞ்சேன். ஆம்லெட் போட்டேன், அவ்வளோதான். இன்றைக்கி குயிக்காக சாப்பாடு முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப எனக்கு பிடிச்ச குழம்பு. யாராருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். சுண்டைக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சாதம் போட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் மீன் குழம்பு என்ன டேஸ்ட் அதே டேஸ்ட் தானே இருக்கும் இந்த குழம்பு. அதே மெத்தடில் வைக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு வாய்க்கும் சுண்டைக்காய் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், கடிச்சு சாப்பிடுவோம். ஒரு சிலருக்கு பிடிக்காது, கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவ்வளோ கசப்புலாம் இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்தது. லஞ்சு கட்டியாச்சு. அடுத்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொடுத்து விடுவேன். அப்புறம் ட்ரை கொஞ்சம் கொடுத்து விடுவேன். ஃப்ரெஷ்ஷு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். திராட்சை, பேரிச்சம்பழம், கொய்யாப்பழம், இது 3 தான். பிங்க் கலர் கொய்யா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்த நட்ஸு என்ன கொடுத்துருந்தேன்னா பாதாம், முந்திரி, எள்ளு உருண்டை, கடலக்காய் பருப்பி, பேரிச்சம்பழம், அதுதான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். இது மாதிரி நீங்கள் கொடுத்து விடும்போது வெளியில் டீ பஜ்ஜி போன்றலாம் சாப்பிடாம வீட்டிலே கொடுத்து விட்டா நம்ம ஹெல்த்தியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து இந்த ஸ்டிக் எங்கள் வீட்டில் எப்போவுமே லஞ்ச் பேக்கில் ஒன்று போட்டு விடுவோம். நட்ஸு சாப்பிடும்போது நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு 40+ ஆகிட்டாவே நம்ம பல்லெல்லாம் கேப் விடும் இல்லையா, அதில் பூந்துக்கும். அதை எடுக்கிறதுக்காக எப்போவுமே இதே மாதிரி வச்சுருப்பேன் நான். அதே நீங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க, ரொம்ப நல்லது. எல்லா டைமும் நம்ம போய் தேட முடியாது, கை வச்சு அசையமாக எடுக்கவும் முடியாது. அதனால் அப்போ சார் லஞ்ச் பேக்கில் இது மாதிரி ஒன்று வச்சு விடுவோம். லஞ்சு கட்டியாச்சு. நான் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்றேன்னு நான் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம் வாங்க. காலையில் நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு அடை, ஒரு நாளைக்கு அந்த வரகரிசி, இது மாதிரி மாறி மாறி சாப்பிடும்போது நம்ம வெயிட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் உடம்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக பார்த்து சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. வீட்டில் சீக்கிரமாகவே ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோவா காஸ்ட்லிலாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான பழம் தான் இதெல்லாம். நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.